வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ரெட்டத்தலை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல அருண் விஜய் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே ஒருத்தங்களை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு அதை ரிஜெக்ட் பண்றாங்க. நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு காசு ரொம்ப முக்கியம், அந்த காசு வாங்கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை ஒரு நபர் வராரு. அவர்கிட்ட கோடிக்கணக்குல காசு இருக்கு. சோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாரு, இவர் நினைச்ச மாதிரி காதலி கூட சேர்ந்தாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு ரவுடிங்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நம்ம ஹீரோவை தான் தேடி வந்திருக்காங்க. ஹீரோ ஒரு கடையில இருக்காருன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஹீரோவை தெரியும்ல, ஹீரோ எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இதே கடையில ஒரு நபர் வேலை பார்ப்பாரு. அவர் இவனுங்க கண்ணில் படாம இங்க இருந்து சைலண்டா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்புறவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது ரவுடிங்க உன்னை தேடி வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாரு. போலீஸ் கிட்ட போலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருக்காருல்ல, எனக்கும் போலீஸுங்களுக்கும் ஒத்து வராது, அவனுங்க வரட்டும் நானே அவனுங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவை பத்தி கிளியரா நமக்கு தெரியல. ஹீரோவை தேடி ரெண்டு பேர் வராங்க. ஏன் எதுக்குன்றது ஒரு கேள்வியா இருக்கு பாத்தீங்களா. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல அனாதையா தான் இருப்பாரு. சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாரு. இந்த ஏரியால ஆந்திரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இவர் கண்டுக்காம சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இவரோட இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. போற வழியில நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க. அவங்க சாப்பாடு வச்சிருக்கிறத கவனிச்சிடுறாங்க. சாப்பாடை குடுடா அப்படின்ற மாதிரி புடுங்கிடுறாங்க. எனக்கு பசிக்குது தாங்கன்ற மாதிரி இவன் சண்டை போடுறதுக்கு வரான். ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்ம வாழ வேணாம், செத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் கடல்ல குதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப ஆந்திரேன்ற அந்த பொண்ணு தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்காக இந்த முடிவை எடுப்பியா, நானும் அனாதையா தான் இருக்கேன், நான் ஒரு வாழ்க்கைய வாழலையா, அந்த மாதிரி நீயும் ஒரு வாழ்க்கைய வாழு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்போன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அது மூலியமா இந்த பொண்ணு கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. இவன் உடம்புல காயெல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. இவங்க பாண்டிச்சேரியில தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய காசெல்லாம் சேர்க்கிறாங்க. வாழ்க்கைக்கு காசு ரொம்ப முக்கியன்ற மாதிரிலாம் அந்த ஆந்திரி சொல்றாங்க. இங்க இருந்தா சம்பாதிக்க முடியாது, நான் வெளியூருக்கு போய் சம்பாரிச்சுட்டு வரேன்ற மாதிரி இவரும் ஒரு குறிப்பிட்ட வயசுல இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போன நம்ம ஹீரோவோட பேரு காளி அப்படின்றது. 5 வருஷம் கழிச்சு காளி இருக்காருல, அவங்கள பாக்குறதுக்காக பாண்டிச்சேரிக்கு வராரு. அப்படி வரும்போது இவரோட மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு இவருக்கு மயக்கம் வர மாதிரிலாம் இருக்கு. அங்க இருக்க ஒரு லேடியும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. தண்ணி தண்ணின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வேகமா இவர்கிட்ட வச்சிருக்க மாத்திரை எடுக்கிறாரு. இவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இந்த மாத்திரை போட்டாதான் சால்வ் ஆகும் போல. அடிக்கடி இந்த மாதிரி இவருக்கு தலைவலி வரும்ன்றது நமக்கு தெரிய வருது. அந்த லேடி தண்ணி எல்லாம் தராங்கல்ல, அதெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் திரவியான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஹோட்டல்ல மாமூல் காசு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்படி வந்தவர் இங்க வேலை பார்க்குற ஆந்திரேவை கவனிக்கிறாரு. நமக்கு ஆந்திரேன்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க இப்ப வளர்ந்துருக்காங்க. இந்த திரவியத்துக்கு இவங்க மேல ஒரு கண்ணு, எப்ப பாரு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுவாரு. ஆனா இந்த ஆந்திரேன்றவங்க பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கான், அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா உன்னை தொலைச்சிருவான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஆந்திரேவை பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்கல்ல, இவங்க ஓடி வந்து அவரை கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு இவர் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெருசா காசெல்லாம் சம்பாதிக்கல போல, பெருசா வருமானம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா இவங்க தடுத்துடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சீக்கிரமே வெளிநாட்டுக்கு போக போறேன், ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி போக போறேன், அங்க யாரையாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட போறேன், நீயும் இங்க பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிக்கோ, ஏன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தோன்னு வச்சுக்கோயேன் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழுவோம், சின்ன வயசுல இருந்தே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம், அந்த பணம் வாங்கிட்டியும் இல்ல என்கிட்டயும் இல்ல, அதனால நம்ம ரெண்டு பேர் சேர்றது ஒத்து வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பணம் தான் எல்லாமே, வா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துல எல்லாமே பணம் மட்டும்தான், அந்த பணம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் கஷ்டப்பட்டதே போதும், இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம், நான் சீக்கிரமா வெளிநாட்டுக்கு யாரையாவது பிடிச்சு போயிடுவேன், நீயும் வெளிநாட்டுக்கு போனோம்னா போ, இல்லைன்னா வேற ஏதாவது முடிவு எடுத்துக்கோ, நம்ம ரெண்டு பேர் சேர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற இவர் உடஞ்சு போயிடுறாரு. எப்படியாவது இவங்க கூட சேரலான்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா இங்க இருந்து கிளம்புறாரு. யாரைய லவ் ஃபெயிலியர் மாதிரி ஆயிடுச்சுல, இவர்
சரக்கு அடிச்சுக்கிட்டே ரோட்ல வந்துட்டு இருக்காரு. இவர் ரோட்டை கவனிக்காம வந்துட்டு இருக்காருல, அதனால ஒரு கார் அடிச்சு தூக்கிடுது. நல்ல வேலையா நம்ம காலிக்கு பெருசா அடிலாம் படல. அதே மாதிரி இடிச்ச நபர் கொஞ்சம் தள்ளி போய் காரை நிறுத்திடுறாரு. காரை விட்டு இறங்கி வராரு. அதை பாக்குற காளி ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வரவர அச்சசலா காளி மாதிரியே இருக்காரு. என்ன கொஞ்சம் பணக்காரர் மாதிரி இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் ரெட்டத்தலைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இடிச்ச நபரோட பேர் என்னன்றது தெரியல. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை கார்ல எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த பணக்காரர் கிட்ட புலம்புற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த பணக்காரர் ஒரு 14 நாள் இங்க இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப அந்த பணக்காரர் அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. மாளிகை மாதிரி வீடு இருக்கு. வாடகைக்கு எடுத்திருக்கீங்களான்ற மாதிரி காளி கேட்கிறாரு. சேச்சா சொந்தமாவே வாங்கிட்டேன்ற மாதிரி அந்த பணக்காரர் சொல்லிட்டாரு. இவ்வளவு பெரிய பணக்காரரா நீங்கன்ற மாதிரி காளி ஆச்சரியப்பட்டு இருக்காரு. நீங்க வேற நான் வேற, லுக் வேணா சேமா இருக்கலாம், ஸ்டைல்ல இருந்து எல்லாமே நீங்க வேற மாதிரி தான் இருக்கீங்கன்ற மாதிரி காளி சொல்றாரு. அதுக்கு அவர் இருக்கார்ல, என்ன மாதிரியே உனக்கும் ஸ்டைல் பண்ணி விடுறன்ற மாதிரி சூப்பரா ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திடுறாரு. இவர் போட்டிருக்க மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் அவரை போட வைக்கிறாரு. ஒரு சந்தோஷம் தருது போல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காளி இருக்கார்ல, இவருக்கு பிரேக்கப் ஏற்பட்டதை பத்தியும் காசு ரொம்ப முக்கியம் காதலி சொல்லிட்டான்றதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, சரி என்னோட காரை வேணா எடுத்துட்டு போ, உன் காதலி கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணு, கொஞ்ச நாளாவது உன் காதலி கூட சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆந்திரே ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்கல்ல, இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அங்க ஒரு காஸ்ட்லி கார் நின்னுட்டு இருக்கு. ஆசையில இவங்க அந்த காரை தொட்டு எல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளதான் நம்ம ஹீரோ காளி இருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கார்ல இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன கார் ஃபாலோ பண்ணுதுன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. உள்ள பார்த்தா காளி தான் இருக்காரு. நீ எப்படி இந்த கார்ல ஏதாவது திருடிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல ஏறுன்ற மாதிரி இவரும் கார்ல ஏத்தி இவங்களை கூட்டு போறாரு. இவங்க சந்தோஷமா இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, காருக்கு வெளியே இருக்க காளியை கட்டி பிடிக்கிறதுக்காக வராங்க. கட்டி பிடிக்கும் போது அவர் சட்டுன்னு விலகுறாரு. ஏன்னா இவங்க காளியை கட்டி பிடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த பணக்காரரை கட்டி பிடிச்சிருப்பாங்க. காளி என்ன சொல்றாருன்னா, சார் தான் எனக்கு இந்த காரை தந்தாரு, அச்சசலா என்ன மாதிரியே இருக்காருல, எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ ஹீரோ மாதிரியே ஒருத்தர் இருக்காருன்றது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. அவர் பெரிய பணக்காரர் அப்படின்றதும் தெரிய வருது. இப்ப ஹீரோவை கூட்டு வந்து இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, கடவுளா பார்த்துதான் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்காரு. நான் வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னா நீ ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, இந்த நபரோட கதையை முடிச்சிரு, அவரோட இடத்துக்கு நீ போயிடு, ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க கூட சேர்ந்து வாழ்றது தான் முக்கியம், அந்த பணக்காரன் கதையை முடிக்கலான்ற மாதிரி கன் எடுத்துட்டு வந்து அவரை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவரு சுதாரிச்சு தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, கஷ்டப்பட்டு அந்த பணக்காரரோட கதையை முடிச்சிடுறாரு. அவரை பத்தி எதுவுமே தெரியாது, இப்ப அவர் கதையை முடிச்சிடுறாரு. பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி காலை பிடிச்ச மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப காலு கையோட வந்துருது. அவர் கட்ட கால் தான் வச்சிருக்காரு. ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி சீக்கிரமா பாடியை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கார்ல போட்டு கொண்டு போயிடுறாங்க. லேக் மாதிரியான ஒரு பகுதிக்கு வராங்க. இங்க நிறைய முதலெல்லாம் இருக்கும். அந்த முதல்ல சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாடி அந்த இடத்துல போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த நபர் ஒரு வீடை வாங்கியிருக்காரு பாத்தீங்களா, அந்த வீட்டுல நம்ம தங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப காலையில காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. சிசிடிவி எல்லாம் இருக்கும். யாருன்னு செக் பண்ணா போலீஸ் தான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. இன்னும் போலீஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க லைட்டா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பணக்காரர் மாதிரி அந்த போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் எதுக்கு கையெழுத்து போட வரலன்னு கேக்குறாரு. கையெழுத்தா எதுக்குன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. என்ன சார் தெரியாத மாதிரி பேசுறீங்க, பரோல்ல தானே வெளியே வந்திருக்கீங்க, தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க கையெழுத்து போடணும், 14 நாள் பரோல் முடிச்சுட்டு நீங்க திரும்பி உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது திரும்பி உள்ள போகணுமான்ற மாதிரி ஹீரோ உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. இப்ப போலீஸ்லாம் போனதுக்கு அப்புறம் காதலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தேவையில்லாம இந்த விஷயத்த பண்ணிட்டேன், இப்ப பாரு ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு காதலி இருக்காங்கல்ல, பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதை எப்படியாவது நம்ம எதிர்கொள்ளணும், சரி அவனோட கேஸ் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியே வர முடியுமான்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீ முதல்ல கையெழுத்து போடுறதுக்கு பிராக்டிஸ் எடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே அவரை மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பணக்காரர் பேரு உபேந்திரா அப்படின்றது. அவரை மாதிரியே கையெழுத்து போடுறதுக்கு காளி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உபேந்திரா ரைட் ஹேண்டா இருப்பாரு, நம்ம காளி லெஃப்ட் ஹேண்டா இருப்பாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. ரைட் ஹேண்ட்ல அடிப்பட்ட மாதிரி ஸ்டேஷனுக்கு இவர் வந்துட்டு இருக்காரு. கூட ஆந்திரேவையும் கூட்டு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஆந்திரே மேல ஒரு கண்ணு இருந்ததுல, என்ன இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவரும் கையெழுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிக்கிறாரு. ரைட் ஹேண்ட்ல அடிபட்டிருக்குன்ற மாதிரி தான் இவர் லெஃப்ட் ஹேண்ட்ல கையெழுத்து போடுறாரு. ஆனா லெஃப்ட் ஹேண்ட்லயே அழகா போட்டிருக்காருல, என்ன ஃபர்ஸ்ட் வாட்டியே லெஃப்ட் ஹேண்ட்ல இவ்வளவு அழகா எழுதிருக்கீங்கன்ற மாதிரி போலீஸ் சந்தேகமா கேக்குறாரு.
எனக்கு 2 ஹேண்ட்லயும் எழுத முடியும், அதனால தான் இவ்வளவு சூப்பரா எழுதியிருக்கன்ற மாதிரி ஹீரோவும் சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த உபேந்திரா என்னதான் கிரைம் பண்ணான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் வாங்கிடுறாரு. அவனை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நார்த் இந்தியால இருக்க ஒரு டானை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட பையன் பொண்ணை வச்சுதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பொண்ணோட பேரு வைஜெயந்தி அப்படின்றது, பையனோட பேரு மல்லி அப்படின்றது. அதே மாதிரி பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, ஹஸ்பண்ட். அந்த ரோல பாலாஜி முருகதாஸ் தான் பண்ணிருப்பாரு. அவரோட பேரு தேஜா அப்படின்றது. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நிறைய கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உபேந்திராவை காட்டுறாங்க. உபேந்திராக்கு இருந்தது அம்மா மட்டும்தான். அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட அஸ்தியை ஒரு இடத்துல கரைக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே அஸ்தியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இவர் காரை வெளியே நிறுத்திட்டு ஒரு இடத்துல சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம் இந்த தேஜாவோட டீம் இருக்காங்கல்ல, ஒரு இல்லீகல் வேலை பண்ணும்போது அவங்க கார் மாட்டிக்கும். அதனால அங்க இருக்க உபேந்திராவோட காரை எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. இத பாக்குற உபேந்திரா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா காருக்குள்ளதான் அம்மாவோட அஸ்தி இருக்கு. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த தேஜாவையும் ஆளுங்களையும் பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது தேஜா இருக்காரு பாத்தீங்களா, இவனை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உபேந்திராவோட நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. கதையை முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இந்த காரை வித்துடலான்னு விக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப செக் பண்ற நபருமே இது உபேந்திராவோட காருன்றதை கண்டுபிடிச்சு ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் உபேந்திரா யாருன்றது இந்த தேஜாக்கு தெரிய வருது. உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்களோட கதையை முடிக்கணும்னா உபேந்திரா கிட்ட சொல்லுவாங்க. உபேந்திரா கதையை முடிப்பாரு. அவன் சாதாரண ஆள் இல்ல, நீ தேவையில்லாம அவனை போய் ஷூட் பண்ணி அவனோட காரை கொண்டு வந்திருக்க. இந்த கார்ல அவனோட அம்மா அஸ்தி வேற இருக்கு, என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட அந்த தேஜா பயப்பட மாட்டான். அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். உபேந்திரா ஒரு இடத்துல விழுந்து கிடக்கும் போது மரியான்ற ஒரு பொண்ணு தான் ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருக்காங்க. இப்ப முழிச்சு இவர் இருக்கார்ல, சட்டுன்னு இவங்களை ஷூட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஹெல்ப் தான் பண்ணேன் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹெல்ப் தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் சாதாரணமாகறாரு. இப்ப மாமனருக்கு கால் பண்ணி அந்த ரவுடி விஷயத்த சொல்லிட்டாரு. உங்க மருமகன் இந்த மாதிரி பண்ணிருக்கான், கவனமா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓரளவுக்கு நம்ம உபேந்திரா தேடி வந்துட்டார்ல, அப்படி வந்தவர் நேரா அந்த தேஜாவை காலி பண்றதுக்காக வந்துடுறாரு. தேஜா நிறைய ஆளுங்க கூட தான் இருக்காரு. அதை மீறியும் இவர் தேஜாவை லாக் பண்ணிடுறாரு. தேஜாவை ஒய்ஃப் முன்னாடியே சாவடிக்கணும்ன்றதுக்காக அந்த வைஜெயந்தி கண் முன்னாடியே சாவடிக்கிறாரு. அதை பாக்குற அவங்களுமே பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உபேந்திரா செஞ்ச தப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு முடிவு எடுத்து இப்ப ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இப்ப மாப்பிள்ளையை இழந்துட்டு பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதை பாக்குற அப்பவும் கஷ்டப்படுறாரு. பொண்ணுக்காக அவனை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் ஜெயில தானே இருக்கான். ஜெயிலே இவர் நிறைய ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி அவனை போட்டு தள்ளலாம் நினைக்கிறாரு. ஆனா உபேந்திரா தான் பயங்கரமா சண்டை போடுவார்ல, அனுப்புற எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நக்கலும் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப கரெக்டா அண்ணன் வந்துடுறாரு. அண்ணன் பேரு மல்லின்னு சொல்லியிருப்பேன். நீ எதுக்குமா தற்கொலை பண்ணோம், அவனை எப்படியாவது நான் போட்டு தள்ளுவேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதன்னு சொல்றாரு. அந்த உபேந்திரா உள்ளே இருந்தா எதுவுமே பண்ண முடியாது, எப்படியாவது பரோல் கிடைக்கிற மாதிரி பண்ணி வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி அந்த கேங் தான் பரோலுக்கு ஏற்பாடே பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப இந்த கேங்கு கிட்ட இருந்து வேற நான் தப்பிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவர் வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போது வீட்டுல லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. என்ன லைட்லாம் ஆஃப்ல இருக்கு, யாரோ நுழைஞ்சிருக்காங்க போலன்னு பயந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா யார் தெரியுமா வந்திருக்காங்க, மரியான்ற பொண்ணு தான் வந்திருக்காங்க. மரியா தானே உயிரை காப்பாத்தினாங்க. அப்பத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு போல. அதாவது உபேந்திராக்கும் மரியாக்கும் லவ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு போல. இப்ப மரியாவும் போட்டிருக்க பிளான பத்தி சொல்றாங்க. உபேந்திரா, இங்க இருக்க காளியோட கதையை முடிக்கணும், நீ காளியா மாறிடணும், அப்பதான் உனக்கு புதுசா ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், அது மூலியமா நம்ம வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சேர்த்து வச்ச காசு எல்லாமே சென்னையில இருக்க ஒரு இடத்துல தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன், நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்ன மாதிரியே ஒருத்தன் இங்க இருக்கான், அவன் கதையை முடிச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம்னு மரியா ஏற்கனவே பிளான் போட்டு தான் உபேந்திராவை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்கன்னு இப்பதான் ஹீரோக்கு புரியுது. அட பாவீங்களா, நம்ம கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்க குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறாங்கல்ல, அந்த கேப்ல இவரும் வெளியே இருக்க ஆந்திரேவை பாக்குறதுக்காக வராது. நல்ல வேலை நான் அவனோட கதையை முடிச்சிட்டேன், அப்படி இல்லைன்னா அவன் என்னோட கதையை முடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மரியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் இந்த பொண்ணுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக இவ வந்தான்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. அப்படியான்ற மாதிரி இந்த மரியாவும் கேட்டுக்கிறாங்க. இப்ப மல்லி கேங் இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய காசெல்லாம் தந்து உபேந்திரா கதையை முடிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் இருக்கு, வந்திருக்கவன் உபேந்திராவா இல்லனா வேற யாராவதா, ஏன்னா அவன் கையெழுத்தெல்லாம் வேற கையில போட்டானேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆந்திரேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி கிட்டயும் பயங்கரமா இவர் விசாரணை பண்றாரு. ஆனா பாட்டி கிட்ட கவனமா பேசுங்கன்னு ஏற்கனவே ஆந்திரே சொல்லி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஆந்திரே வீட்ல சில போட்டோஸ்லாம் கிடைச்சிருக்கும். அந்த போட்டோஸை வச்சு
கண்டிப்பா அது உபேந்திராவா இருக்க வாய்ப்பு இல்ல, உபேந்திரா மாதிரியே வேற ஒருத்தன் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மரியாவும் கேஷுவலா இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்பதான் இவரோட காலை கவனிச்சிடுறாங்க. அவருக்கு கட்ட கால் தானே இருக்கும், இவருக்கு உண்மையான கால் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சோ காளி தான் இங்க இருக்கான்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. நீ காளி தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவ வெளியே போயிட்டா பிரச்சனை, பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு வராரு. இவங்க தப்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மல்லியோட கேங் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணவங்க முதல்ல இந்த மரியாவோட கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்ததா இவரோட கதையை முடிக்கிறதுக்காக வராங்க. இவர் உபேந்திரான்னு நினைச்சுதான் கதையை முடிக்கிறதுக்காக வராங்க. இவரும் தடுத்து அந்த கேங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவருக்கு திடீர்னு அந்த தலைவலி வந்துருது. இவர் கொஞ்சம் வீக்கா இருக்கும் போது ஆளுங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறத இவர் பாக்குறாரு. அந்த ட்ரெயின் வரதுக்குள்ள இவர் தாண்டி எதிர் சைடு குதிச்சிடுறாரு. அதனால இவங்களுமே அவரை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இவருக்கு அடிபட்டதுக்கு ஆந்திரே தான் கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, சென்னையில இருக்க அந்த காசு எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மல்லியோட கேங்க பொறுத்த வரைக்கும் இவர் தான் உபேந்திரான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் உள்ள போயிடுவான், அதுக்குள்ள கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் அவன் உபேந்திரா இல்லன்றது தெரியுது. அவன் யாரு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சென்னையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சென்னையில ஒரு பகுதியில தானே மரியா காசை மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அந்த காசை எடுக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. இந்த இடம் தெரிஞ்சு அந்த மல்லியோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ ஆளுங்க வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பயந்துட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, இந்த இடத்துல மல்லியோட ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு ஆந்திரேவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆந்திரேக்கு காயம் பட்டுச்சுன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ டென்ஷனா எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆந்திரேவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. எனக்கு ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவருமே பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இவங்க இப்பயும் பயப்படுறாங்க. கடைசியா ஒரு முத்தம் மட்டும் தானு கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே ஆகாது, நான் சீக்கிரமா வந்துடுறேன், இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவருமே வேக வேகமா மருந்தெல்லாம் வாங்குறதுக்காக வராரு. ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதுன்றதுக்காக தான் மருந்து வாங்குறதுக்காக வராரு. ஆனா இந்த கடைக்காரர் விளம்பரத்துல இவரை பார்த்திருப்பாரு. அதனால உடனே சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாரு. இவர் மருந்து வாங்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் இவரை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ தான் நல்லா சண்டை போடுவார்ல, பயங்கரமா சண்டை போட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப வெளியே வந்து பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு வந்த கார் இல்லாம இருக்கு. எங்க காரு போச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவதான் காரை எடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாரு. ஆமா சார், அந்த லேடியே கார் எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த லேடி உங்ககிட்ட தர சொல்லி இதை தந்தாங்கன்ற மாதிரி ஒரு கவரை தராங்க. அந்த கவருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. படிக்கிறவர் ஷாக் ஆயிடுறாரு. இவ்வளவு காசு வச்சுட்டு நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா உன் கூட இருந்தனா என்னோட கதையை முடிச்சிருவாங்க, என்ன மன்னிச்சிடுறா, எனக்கு உன்னை விட இந்த காசு ரொம்ப முக்கியம், அதனால தான் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதை பாக்குற இவருமே செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போடும் போது ஒரு கன்னை பிடிச்சிருப்பாரு. இப்ப இவர் அந்த கன்னை எடுத்து வச்சுக்கோ, அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி பாரு, அவன் யாரு என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே கலெக்ட் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏமாத்திட்டு போனதை நினைச்சு ஹீரோ ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஒரு இடத்துல ஒரு லேடி சாங்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவருமே அந்த இடத்துல உட்காந்து அவங்க கூட பழகினதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இங்க இருக்கிறது தெரிஞ்சிருது போல மல்லியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை லாக் பண்றாங்க. ஆந்திரே இன்னும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகாம தான் இருக்காங்க. இந்த ஊரோட பார்டர் கிட்ட இருக்காங்க. இங்க இருந்து வீட்டுக்கு கால் பண்ணி பேசலாம், பாட்டி கிட்ட கடைசியா பேசலாம்னு கால் பண்றாங்க. ஆனா பாட்டி இறந்து போயிட்டாங்கன்றது தெரிய வருது. சீக்கிரமா வான்ற மாதிரி ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. திரும்பி போனா பிரச்சனை, நம்ம ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி அந்த டாக்ஸில ஏறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்து இவங்களை லாக் பண்ணிடுறாரு. என்னமா தப்பிக்கலான்னு பாத்தியான்ற மாதிரி லாக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த கேங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க தேடுற உபேந்திரா இவரு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஆமா நான் அந்த உபேந்திரா கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உபேந்திரா எங்கன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கேங்க சொல்லிட்டாங்க. நான் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நாங்க அவ்வளவு பேர் அவனை காலி பண்றதுக்காக அனுப்பணும், யாராலையும் முடியல, நீ தனியால அவனை காலி பண்ணிட்டியா, நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. சரி காலி பண்ணிட்டல, எங்க அவன் பாடி இருக்கு, அந்த பாடி இருக்கிற இடத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல கிட்ட போட்டுட்டேன், அவன் பாடி கிடைக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த உபேந்திரா இறந்து போயிட்டான்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன எலும்பு கிடைச்சா கூட ஒன்னையும் உன்னோட காதலியை நான் விட்டுறேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் அதே குளத்துல உன் காதலியை நான் இறக்கிடுவேன்ற மாதிரி காதலியை இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. என் காதலியை விடு விடுன்ற மாதிரிலாம் இவர் கத்திட்டு இருக்காரு. ஆனா கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல, இவரால எதுவுமே இந்த இடத்துல பண்ண முடியல. இப்ப மல்லியோட அப்பாவும் சேர்ந்த மாதிரி குளத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஆளுங்களை வச்சு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தேடுற ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் உள்ள போய்லாம் தேடுறது கஷ்டம் சார், அதே மாதிரி பாடியை போட்டிருந்தா கூட ஒரு சின்ன எலும்பு கூட கிடைக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா இங்க இருக்க முதலிங்க அப்படியே முழுசா முழுங்கிறோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப தேடி கண்டுபிடிக்க முடியாதா, அவன் சொல்றதை நம்ம எப்படி நம்புறதுன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்காருல, ஹீரோவை டார்ச்சர் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா ஹீரோ அடிச்சு கழுத்தெல்லாம் உடைச்சிருப்பாரு, அதனால தான் டார்ச்சர் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவர் ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்பி வச்சார்ல, அவங்க கிட்ட இருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க புடிச்சு வச்சிருக்கவன் பெரிய ஆளு, கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சார் நீங்க உபேந்திரான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, இவன் உபேந்திராலாம் கிடையாது, இவன் பேரு காளின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நாங்க காளின்றவனை பத்தி பேசல, நாங்க ஜான் டிராவோன்னு ஒருத்தனை பத்தி பேசுறோன்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க. அதாவது உபேந்திரா தான் பெரிய ரவுடி, நிறைய பேரை சாவடிச்சிருக்கான்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அவனை விட ஒரு பெரிய டான் இருப்பான். அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல டானா இருப்பான். இது வரைக்கும் நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருக்கான். அவன் எப்படி இருப்பான்றது யாருக்குமே தெரியாது. அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இவங்க கிட்ட இருந்திருக்கும். அது கூட ஹீரோது மேட்ச் ஆயிருக்கு. சோ ஹீரோ தான் அந்த ஜான் டிராவோ. அவன் சாதாரண ஆள் இல்ல, அவனை விட்டு குறைஞ்சது ஒரு 50 அடி தள்ளி இருங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க டீமோட வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு பக்கத்துல இருக்கவனை காலி பண்ணிடுறாரு. முன்னாடி போன் பேசிட்டு இருக்கவங்க இதெல்லாம் கவனிக்காம இருக்காங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் பயந்த மாதிரி திரும்புறாரு. பார்த்தா ஹீரோ இருக்கார்ல, அங்க இருக்கவனோட கதையை முடிச்சிருக்காரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல இருக்க 2-3 பேரோட கதையை சட்டுன்னு முடிக்கிறாரு. ஐயோ நம்ம கதையும் முடிச்சிட போறான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பயப்படுறாரு. ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் ஹீரோயின் கிட்ட ரொம்ப நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அவகிட்டயே ரொம்ப நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டல, உன்னை எப்படி விட முடியும்ன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, இவரோட கதையை முடிச்சிடுறாரு. அதாவது உபேந்திரா விட ஜான் டிராவோ தான் பெரிய டானு. அதனால தான் உபேந்திரா கூட ஸ்டார்டிங் சண்டை போடும்போது உபேந்திராவை ஈஸியா ஜெயிச்சிட்டாருன்றது நமக்கு புரிய வருது. அந்த உபேந்திராவோட எலும்பு கிடைச்சா வெட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு. எலும்பு கிடைக்கிறதுக்கான வழியே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால இந்த காதலியே இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த குளத்துல இறக்குறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்னைப்பரை வச்சு இங்க இருக்கவங்கள லாங்ல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு ஷூட் பண்றான்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. போக போக தான் ஷூட் பண்றது ஹீரோன்னு தெரிய வருது. இவன் எப்படா தப்பிச்சு வந்தான், இவன் கதையை முடிங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட மல்லியோட அப்பா சொல்லிட்டாரு. இப்ப மல்லியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கும் தகவல் கிடைக்குது, ஹீரோ சாதாரண ஆள் இல்ல, ஹீரோ தான் அந்த ஜான் டிராவோ அப்படின்றது தெரிய வருது. சோ இவன் பெரிய ஆளு, தேவையில்லாம இவன் கிட்ட நம்ம சண்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மல்லியோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப மல்லியோட அப்பாவை கொல்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அவரை விட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா அவர் கதையும் முடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ ஜான் டிராவோவா இருக்கும் போது நிறைய காசை சேர்த்திருப்பாரு. அதெல்லாம் தாண்டி ஆந்திரேவோட அன்பு தான் முக்கியன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதனால தான் காசை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்பதான் இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரியுது. நீ கேட்ட மாதிரியே இப்ப நிறைய காசு வாங்கிட்ட இருக்கு, இப்ப சொல்லு காசு முக்கியமா இல்ல நான் முக்கியமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே நீ தான் முக்கியன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காருல, பேக்ல இருக்க அந்த காசெல்லாம் எரிக்கலான்ற மாதிரி காசு கட்டை எடுத்து எரிக்கிறதுக்காக போறாரு. எதுக்காக எரிக்கிறதுக்கு பாக்குற, நீயும் முக்கியம் காசும் முக்கியம், காசை எரிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, காசு முக்கியமா இல்ல நான் முக்கியமா, ரெண்டுல ஒன்னதான் நீ சூஸ் பண்ண முடியும், சூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சவங்க, உன்னை விட எனக்கு காசு தான் முக்கியம், இந்த காசை வச்சுதான் என்னால நிம்மதியா வாழ முடியும், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிறவர் அப்செட் ஆயிடுறாரு. சரி இந்த காசை வச்சு நீ எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டுடேன்னு போட்டு ஸ்டார்டிங்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அது என்னன்னா, ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. இவர் ஜான் டிராவோல, அதனால தான் போட்டு தள்ளுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. இவங்க வரப்போறத பத்தி ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுல, ரெடியா தான் இருப்பாரு. அவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவன் வேற ஒரு பகுதிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி லிஃப்ட் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு கார் வருது. கார்ல ஒரு லேடி தான் வராங்க. அவங்களுமே வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கார்க்குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைஜெயந்தின்றவங்க தான். மல்லியோட கதையும் அப்பாவோட கதையும் இவர் முடிச்சிருக்காருல, அதனால பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்கள பத்திலாம் ஹீரோக்கு பெருசா தெரியாது. இப்ப இவங்க கார்ல லிஃப்ட் தந்த மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. கார்ல பிரச்சனை அப்படின்ற மாதிரி இறங்கி பாக்குற மாதிரி போறாங்க. அப்படி போறவங்க இவங்க சேஃப்டிக்காக ஒரு கன் எடுத்து முதுகுல வச்சுக்கிறாங்க, மறைச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார் போயிட்டு இருக்கும் போது கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. இவங்க அவரை ஷூட் பண்ணிட்டாங்களா இல்ல அவர் இவங்களை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடய நமக்கு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.